புகலிடம் கோருவோரை இலங்கை நாடு கடத்தக்கூடாதென அகதிகளுக்கான ஐநா முகவர் நிறுவனம் கோரிக்கை. இலங்கையில் சிறுவர்கள் அதிகளவில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகின்றனர். பல ஐரோப்பிய நாடுகள் புலிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தகவல். மீள்குடியேற்றம் நடவடிக்கைகளை தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று டிஎன்ஏ தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புகலிட கோரிக்கையாளர்களை இலங்கை அரசாங்கம் நாடு கடத்தக்கூடாது என்று ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் சில வெளிநாட்டு புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியுள்ளனர். இவர்கள் ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் நிலையத்தில் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட சில நாட்டவர்கள் இலங்கையில் தஞ்சமடைந்துள்ளனர். இவர்களை நாடு கடத்த இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எனினும் புகலிடம் கோரியவர்களை நாடு கடத்தக்கூடாது என்றும் அவ்வாறு நடந்தால் எதிர்ப்பை வெளியிட நேரிடும் என்றும் ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐநா அமைப்பின் அகதிகள் தொடர்பான பிரகடனத்தில் இலங்கை கைச்சாத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுவர்கள் அதிகளவில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சட்டவிரோத ஆட்கடத்தல் தொடர்பான ஆண்டறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுமிகளை விடவும் சிறுவர்கள் அதிகமாக கரையோரப் பகுதிகளில் பலவந்தமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத ஆட்கடத்தல்களை தடுப்பதில் பூரண முனைப்பு காட்டாத நாடுகளின் வரிசையில் இலங்கையின் பெயர் பட்டியல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் சட்டவிரோத ஆட்கடத்தல்களை கட்டுப்படுத்தல் தொடர்பான சர்வதேச தர நிர்ணயத்தை எட்டுவதற்கு இலங்கை முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நாட்டில் பல்வேறு இடங்களில் சிறுவர் தொழிலாளிகள் பணி செய்து வருகின்றனர். உலர் வலயம், பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகளவான சிறுவர்கள் பலவந்தமாக பணியில் அமர்த்தப்படுகின்றனர். கொழும்பில் வேலைக்கு அமர்த்தப்படும் பெருந்தோட்ட தமிழ் சிறுவர் சிறுமியர் துன்புறுத்தல், துஷ்பிரயோகங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து, சீனா, ரஷ்யா, ஐரோப்பா, தென்னாசிய நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பலவந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் சட்டவிரோத ஆட்கடத்தல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய எவரும் தண்டிக்கப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோத ஆட்கடத்தல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஐரோப்பிய நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் பல நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகளுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுத்துள்ளன. இதனை பாரிய வெற்றியாகவே கருத வேண்டுமென்று வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேற்குலக நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரசாரங்களையும் ஏனைய நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் தமிழீழ விடுதலை புலி செயற்பாட்டாளர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. யுத்த வலயத்தில் இடம்பெயர்ந்து வாழும் மக்களை மீள்குடியேற்றும் நடவடிக்கைகளை தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 3 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் சில பகுதிகளில் இன்னமும் இடம்பெயர்ந்த மக்கள் மீள்குடியேற்றப்படவில்லை. யுத்த வலய மக்களை மீள்குடியேற்றும் நடவடிக்கையை அரசாங்கம் தொடர்ந்தும் காலம் தாழ்த்தி வருகிறது. நிலக்கண்ணி வெடி அகற்றுதலை காரணம் காட்டி அரசாங்கம் மீள்குடியேற்றம் பணியை தாமதப்படுத்துகிறது. கண்ணி வெடிகளை அகற்ற வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கின்ற போதும் ஏற்கனவே கண்ணிவெடி அகற்றப்பட்ட பகுதிகளில் கூட மக்கள் மீள்குடியேற்றப்படவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கண்ணிவெடிகள் அகற்றப்பட்ட மாதகல் பகுதியின் சில இடங்களில் மீண்டும் மிதிவெடிகள் புதைக்கப்பட்டு தாம் அச்சுறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய மாதகல் மேற்கு கிராம மக்கள் தமது பகுதியில் நிலை கொண்டுள்ள கடற்படையினர் உடனடியாக வெளியேறி தாங்கள் மீள்குடியேற வழிவிட வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர். இதனை வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நேற்று காலை திரண்ட மாதகல் மேற்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட்டனர். பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை துப்புரவு செய்யச் சென்ற மக்களை கடற்படையினர் விரட்டியதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள்
தாம் எடுத்துச் சென்ற மண்வெட்டி, கோடரி உள்ளிட்டவற்றை கடற்படையினர் பறித்துச் சென்றதாகவும் தெரிவித்தனர். இவற்றை சுட்டிக்காட்டி ஜனாதிபதிக்கு மகஜரொன்றையும் அவர்கள் அனுப்பி வைத்தனர். இந்த போராட்டத்தின் போது சம்பவ இடத்துக்கு சென்ற அமைச்சர் KN டக்ளஸ் தேவானந்தா, யாழ் அரசாதிபர் சுந்தரம் அருமைநாயகம் ஆகியோரிடமும் மகஜரின் பிரதிகள் கையளிக்கப்பட்டன. மாதகல் கிராமத்தின் சில பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ளது. 1992ஆம் ஆண்டில் எமது கிராமத்தை விட்டு நாம் இடம்பெயர்ந்து சென்றோம். தற்போது யுத்தம் நிறைவுற்ற நிலையிலும் சொந்த ஊரிலேயே அகதிகளாக வாழும் துர்பாக்கிய நிலையில் நாம் இருக்கின்றோம். கடந்த 2ஆம் தேதி EPDP தரப்பு சிபாரிசுடன் பாதுகாப்பு வலயத்திலுள்ள எமது காணிகளை துப்புரவு செய்ய சென்றோம். இதன்போது எமது மக்களை கடற்படையினர் விரட்டி அடைத்ததோடு அவர்களின் ஆயுதங்களையும் பறித்துச் சென்றுள்ளனர். மேலும் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ள எமது பகுதிக்குள் மீண்டும் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டு மக்கள் அச்சுறுத்தப்படுவதை உடன் நிறுத்தி அங்கிருக்கும் மிதிவடி விளம்பர பலகைகளை உடன் அகற்ற வேண்டும். இவை தவிர மாணவர்களின் கல்விக்கூடமான நுணசை வித்தியாலயத்தினுள்ளே இருக்கும் கடற்படை முகாமை உடனடியாக அகற்றி கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க வழியமைத்து தர வேண்டுமென்றும் மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எதிர்வரும் 26ஆம் தேதி முறிகண்டி ஆலய முன்றலில் நடைபெறவுள்ள கவனஈர்ப்பு போராட்டத்தில் கட்சி வேறுபாடுகளை களைந்து இன விடுதலைக்காக அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்ட மக்களும் கலந்து கொள்ள வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக நேற்று விடுக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உலக ஓட்டத்துக்கு தன்னையொரு மிகை ஜனநாயகவாதியாக காட்டிக்கொள்ளும் இலங்கை அரசாங்கம் மறுபுறத்தில் தமிழினத்தின் சுயத்தை மெல்ல மெல்ல அழித்து காலக்கிரமத்தில் அந்த இனத்தையே இல்லாமல் செய்வதற்கு உரிய நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இதன் ஒரு பாகமாகவே தமிழர் தாயக பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிங்கள குடியேற்றங்கள், தேவையற்ற இராணுவ ஆக்கிரமிப்புகள், பௌத்த மயமாக்கல் போன்றன அமைந்திருக்கின்றன. உயர் பாதுகாப்பு வலயங்கள் என தாயகத்தின் வளம் சுரக்கும் நிலங்கள் முழுவதையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இராணுவம் இன்று யுத்தம் முடிந்துள்ள நிலையில் உயர் பாதுகாப்பு வலயங்கள் எதற்காக என கேள்வி எழுப்பப்பட்டுள்ள நிலையில் அவை அபாயகரமான பிரதேசங்கள் என்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் என்றும் நேரத்துக்கு ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது போதாதென்று புதிதாக யுத்தத்தின் பின்னரும் புலிகள் இருந்தனர், புலிகளுக்கு விற்கப்பட்டவை, புலிகளின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டவை என்று வகைப்பாடுகளை போட்டுக்கொண்டு நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. மறுபுறத்தில் தொழிலுக்காக என்று கூறிக்கொண்டு வந்து தங்கும் சிங்களவர்கள் சில நாட்களிலேயே நிரந்தர உரிமை கேட்கின்றனர். கேட்டவுடனேயே அவை வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் அவர்கள் குடியேறும் பகுதிகளில் அரசாங்கத்தினதும் இராணுவத்தினதும் அரசு அமைச்சர்களினதும் ஆதரவுடன் அனுமதி கடிதத்துடன் விகாரிகள் முதற்கொண்டு பாடசாலைகள் வரை அமைக்கப்படுகின்றன. இவை குறித்து எந்த கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை. இந்நிலையில் எங்கள் இனம் பாரம்பரியமாக வாழ்ந்த நிலங்களிலேயே அகதிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. இவற்றுக்கு எதிராக போராடினாலோ போராட தலைப்பட்டாலோ எம்மையொரு பிரிவினைவாதிகளாகவும் ஆயுத விரும்பிகளாகவும் உலகத்துக்கு சொல்லும் அரசாங்கம் அதைக் கொண்டே தான் செய்து வரும் அநியாயங்களை, இன அழிப்பை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதுபோக யுத்தம் முடிந்து 3 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரும் கைது செய்யப்பட்டவர்கள், கடத்தப்பட்டவர்கள், காணாமற் போனவர்கள் குறித்து எந்த பதிலும் கிடையாது. இதுகுறித்து இலங்கை அரசுக்கு வக்காலத்து வாங்கும் அரசியல் தலைமைகளுக்கும் கேட்க திராணி இல்லை. இந்நிலையில் 1000 இளம் பெண்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் நிர்கதியாகியுள்ளனர். இதுகுறித்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் தங்களுடைய இனத்தில் கடும் குற்றம் சுமத்தி கைது செய்தவர்களையும் கூட மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்துள்ளனர். ஆனால் சாதாரணமாக பற்றி கொண்டு வந்தவர்கள் கூட விசாரணையின்றி சிறைகளில் உள்ளனர். எனவே எம்மையொரு அடக்கப்பட்ட அடிமை இனமாகவே அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதனைத் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. சாதாரணமாக 5 அறிவு ஜீவன்கள் கூட தங்கள் இருப்பிடத்தில் தன்னுடைய சுதந்திர பிரதேசத்துக்குள் நுழைந்து ஊறு விளைவித்தால் போராடுகிறது. நாங்கள் பாரம்பரியமான பூர்வீகமான இனக்கூட்டம் மட்டுமல்ல, எப்போதும் சுதந்திரமாக வாழ்ந்த இனமும் கூட. எனவே தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்புகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர் போராட்டங்கள் வெடிக்கும். ஆரம்பமாக சில போராட்டங்கள் நடந்துள்ளன. அதன் நீட்சியாக வரும் 26ஆம் தேதி முறிகண்டி ஆலய முன்றலில் காலை 10 மணிக்கு கவனஈர்ப்பு உண்ணாவிரதத்தை நடத்தவுள்ளோம். இதில் கட்சி வேறுபாடுகளை களைந்து இன விடுதலைக்காக அனைத்து தரப்பினரும், பாதிக்கப்பட்ட மக்களும் கலந்து கொள்ள வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். அம்பாந்தோட்டையில் மாத்திரமல்ல, நாடு முழுவதும் வன்முறை குழுவினர் எந்த தடையும் இன்றி சுதந்திரமாக நடமாடி
கொலைகளை செய்து வருவதோடு அரசாங்கத்தின் பாதுகாப்புடன் இருந்து வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நிலையேற் கட்டளை சட்டத்தின் 23(2) கீழ் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். பெறுமதியான ஆபரணங்களை அணிந்து கொண்டு இலங்கை பெண்கள் தேவேந்திரமுனையிலிருந்து பருத்தித்துறை வரை எந்த அச்சமும் இன்றி செல்லக்கூடிய சூழல் நாட்டில் இருந்தது என்று முன்னோர்கள் கௌரவமாக கூறி வந்தனர். பருத்தித்துறை பக்கம் நடந்து வந்த யுத்தம் தற்போது முடிந்துவிட்டது. தேவேந்திரமுனை பிரதேசத்தை ஆசியாவின் சொர்க்க நகரமாக மாற்றப்போவதாக அரசாங்கம் கூறுகிறது. எனினும் உண்மையில் மிகவும் கவலைக்குரிய ஆபத்தான நிலைமையே உருவாகியுள்ளது. இன்று யுவதியொருவருக்கு மாத்திரமல்ல, எவருக்கும் சுதந்திரமாக வீதியில் நடந்து செல்ல முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. மாற்றுக் கருத்துக்களை கொண்டிருக்க முடியாத நிலைமை தோன்றியுள்ளது. வெள்ளை வேன் வருகிறது, ஆட்கள் கடத்தப்படுகின்றனர், காணாமற் போகின்றனர். இவ்வாறான சம்பவங்களில் இராணுவத்தினரையும் பாதுகாப்பு தரப்பினரையும் ஈடுபடுத்திய சந்தர்ப்பங்கள் குறித்த பல செய்திகள் வெளியாகின என்றும் ரணில் குறிப்பிட்டார். அதியுயர் பாதுகாப்பு வலயங்களில் மாத்திரமல்ல, நீதிமன்ற வளாகத்தில் வைத்துக்கூட ஆட்கள் கடத்தப்படுகின்றனர். சந்தக நபர்கள் காவல்துறை நிலையங்களில் வைத்து கொலை செய்யப்படுகின்றனர். ஆயுதம் தாங்கிய குண்டர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கொலைகள் நடைபெறுகின்றது. நாட்டில் சட்டம் அமலில் இல்லை, நியாயம் கிடைப்பதில்லை. இதுதான் ஆசியாவின் ஆச்சரியம். இதுதான் அரசாங்கம் ஏற்படுத்துவதாக கூறிய தர்ம ராஜ்யம். 2010 ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்கிய பெண்ணொருவர் ஹம்பாந்தோட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சகல சாட்சியங்களுடனும் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் இதுவரை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. தற்போது அந்த மாவட்டத்தில் ஜேவிபிக்கு ஆதரவு வழங்கிய 2 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். கூட்டம் நடத்திய இடத்துக்கு பகிரங்கமாக சென்று துப்பாக்கிகளை எடுத்து இந்த கொலைகளை செய்துள்ளனர். இவ்வாறு எந்த தடையுமின்றி ஆயுதங்களுடன் வீதிகளில் நடமாடி கொலைகளை செய்பவர்களுக்கு யார் பாதுகாப்பு வழங்குகிறார்கள்? அரசியல் அதிகார பலத்துக்கு அனைத்து சட்டங்களும் அடிபணிந்துள்ளன. இது ஹம்பாந்தோட்டையில் மாத்திரமல்ல, முழு நாட்டிலும் இந்த நிலைமையே காணப்படுகிறது. வடக்கில், தெற்கில், கிழக்கில், மேற்கில் என்று அனைத்து இடங்களிலும் வன்முறை குழுக்கள் பகிரங்கமாக தமது ராஜ்யத்தை நடத்தி வருகின்றன. இவர்கள் ஆட்களை கடத்திச் சென்று காணாமற் போக செய்கின்றனர். இந்த சம்பவங்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படாமல் இருப்பதே மிகவும் பாரதூரமான நிலைமை. குற்றச்செயல், காணாமற் போதல், கொலை, மனித உரிமை மீறல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படுவது இல்லை. இதனால் தேசிய ரீதியாக மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது என்றும் ரணில் விக்ரமசிங்க கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்ற இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.